குறிஞ்சி வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்மணிப்பூ பெருமூங்கிற்பூ கூபிலம் எருளாம்பூ மராமரப்பூ களிரம் வடவளம் வாகை வெட்பாலை எருவை சேர்விலை கருவிலம்பூ வான் பயணி குரவம் பச்சிலைப்பூ மகிழம்பூ காயாம்பூ ஆவாரம்பூ சிறுமுங்கிற்பூ சூறைப்பூ பூளைப்பூ குன்றிப்பூ குறுங்கிலை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொடி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரமனை காஞ்சி கரும்புவளை பாங்கர் மரபம் தனக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சி பத்திரிகம் கொன்றை இளவம் அரும்பு ஆத்தி அமரை தாந்தோன்றி புன்னாகம் தாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு ஐர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னெறி நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாறை செங்கொள்ளி மொத்தம் 99 மலர்கள் குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் பதிவு செய்த மலர்கள். இந்த மலர்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த மலர்களுக்கும் மன்னர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த மலர்களுக்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மலர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. மலர்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த 99 100 மலர்கள் துணிதான் வரவேற்பு கொடுக்கிறோம். மலர்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் வரவேற்பு பெருமை உண்டாகட்டும். என்ன போல் வாழ்க்கை அமையட்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு ஆட்களாக இருந்தாலும் அன்னசத்திரம் ஆகிற வைத்தல் ஆணைய 10,000 ஆற்றல் பின்ன உள்ள திறமங்கள் யாவும் தலைத்து ஓங்கி உலக நட்டல் அன்னையாவும் புண்ணியம் கோடி அந்த ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தாரு. அப்படிப்பட்ட எடுத்தறிவித்த இறைவனுக்கு மத்தியில எண்ணற்ற பூக்கள் மறைந்திருந்தாலும் கிடைக்கப்பட்டது ரொம்ப பெருமையோடு கவனம் பெருமா பெருமை செத்த அந்த மலர்களை சொல்லி பெருமை செத்தாகி அப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும் இந்த மண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் நான் தரக்கூடிய வார்த்தை மண்ணை தொட்டு மரியாதை கொடுக்க வேண்டும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தொட்டு வச்சுக்கம்மா ஒரு செயலை செய்யணும்னா எந்த செயலை எப்ப செய்யணும் கணக்கு இருக்கு. நண்டாற்று பொன்மரி தாத்தா கலைஞர் வள்ளுவர் அப்படிப்பட்ட கால சூழ்நிலைக்கு மத்தியில எந்த விஷயத்தை எப்ப கையாள வேண்டும் பெருமையோடு இந்த பூக்களை தூவி பெருமையா கொடுத்தீங்க. ஆரம்பத்தில் பகவான் இறைவன் 108 மலர்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறார். 108 மலர்களை கொண்டு எம்பெருமான் கண்ணன் பூஜித்து வரக்கூடிய தருவாயில ஒரு மலர் மட்டும் குறைய செய்கிறார். அவதான் பார்த்தார் இத்தனை நாள் இன்னைக்கு விட்டு ஒரு மலர் குறைகிறது. ஒரு மலர் குறைவாக நம்ம பயன்படுத்தி இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாதற்காக தன்னை ஒரு கண்மலரை பறித்து 108 ஈடுகட்டி பெருமை சேர்த்தார். தாமரைக்கு பதிலாக
தன்னுடைய கண்ணையை கொடுத்தனால கமல கண்ணா அப்படியே கொடி பெருமை சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட பெருமை பூவுக்கு உண்டு. ஆக பூ எல்லாருடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சிரிப்புக்கு மத்தியில எண்ணற்ற பெருமை இந்த புலத்தில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆறு சுவை என்று வகைப்படுத்தார்கள். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, ஓர்ப்பு, துவர்ப்பு, கைப்பு. இது மனிதன் வாழ்வதற்கு உண்டான சுவைகள். ஆனா மனிதனா வாழ்வதற்கு சிரிப்பு இது ரொம்ப அவசியம். இது இல்லைன்னா வாழ்க்கைக்கு மனிதன் அர்த்தம் முடியாது. நான் மட்டும் சிரிக்க தரவில்லை, எப்பயோ தற்கொலை பண்ணி செத்துருப்பேன் என்றார். ஆக சிரிப்புக்கு மூலதனம் பெண்களுக்கு பூ ரொம்ப அவசியமானது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களே, அதிகபட்சம் ஒரு கூந்தல்ல பெண்கள் கூந்தல்ல பூ வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? பூக்கள்னால அந்த பிரச்சனை பல பிரச்சனை பூமியில் உண்டு. என்னைக்கு அதிகபட்ச கோவம் போது பெண்கள் அந்த கூந்தலை பிடிக்கிற எரியில் அறியும் அந்த பூவை போட்டு தனியா போய் விடுமா? ஏன் அவ்வளவு ஆத்திரம் இல்ல, தலைக்கு சூடு ஏறுமா அதிகபட்ச கோபப்படும் பொழுது. ஆக குளிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நன்மையை சேர்க்கின்றக்காக இதமான பொருளை அங்க வைக்கக்கூடிய நுட்பத்தை தமிழர்கள் கொடுத்தார்கள். அந்த பூ மட்டுமல்ல, ஒவ்வொரு பூக்கு தனிப்பட்ட பெருமை எல்லகத்தில் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி மன்னருக்கு சம்பந்தம் மட்டும். ஒரு மன்னர் போருக்கு போறாருன்னா போருக்கு போகும்போது சுடக்கூடிய ஒரு பூ, போர் முடிஞ்ச பின்னால வெற்றி பெற்றாச்சுன்னா தான் வெற்றி பெற்றோம் என்பதற்காக வாகை சூடி மகிழக்கூடியது அப்படிப்பட்ட பூ. ஆக பூக்கள்ல பல பூக்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்த பூவையும் பூக்களை நானும் பூவாய் புறப்படுத்தேன், பொன்னிறல் திண்டலையே நான் பூமாலை ஆகலையே அப்படின்னு பல பூக்கள் நொந்து பாடக்கூடிய சமத பூமியில இருக்கு. ஆண்டாள் தன்னுடைய பெருமையான விஷயத்தில் மாலை கட்டும் குளத்தில் பிறந்து திரு மாலை மணந்தார் அப்படி சொல்லக்கூடிய தன்மை இந்த பூடத்தில் உண்டு. அது மட்டுமா, தான் சூடிய மாலை இறைவனுக்கு சூடுகிறார். மன்னர் வரக்கூடிய வழியில் என்ன இந்த மலர்ல மயிராகப்பட்ட கூந்தல் ஒட்டி இருக்கிறேன் என்ன என்று கேட்கும் பொழுது அது இறைவன் திருமேனிகள் என்று சொல்லும் பொழுது பக்தரை காப்பாற்றுவதற்காக எம்பெருமா தலையில் குடும்பியோடு காட்சி கொடுத்தார். குடும்பியாளர்கள் என்று சொல்லக்கூடியது. ஆக எங்கு பூ, எதிர பூ, எப்பேற்பட்ட பூ இருந்தாலும் அப்பப்போ உங்க பேச்சு ரொம்ப சிறப்புன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெருமை இருந்தா வாழ்க்கை நம்முடைய வசம். அப்படிப்பட்ட பெருமையோடு உனக்கு இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? ரொம்ப சந்தோஷம். ஒரு 99 பூவை பத்தி சொன்னா இந்த பூவை பத்தியே பேசி சங்கை தொடர்பான பேச்சு சம்பந்தம் இல்லாமல் பேசுவதை விட ஒருத்தர் என்ன பேசணும், வாதி பிரதிவாதி வாதி இதை பேசினா இதை தொட்டு பேசணும் அப்படிங்கிறதா. சம்பந்தம் இல்லாம இந்த கேள்வி அது இது அப்படிலாம் இல்லாம ஒரு தொடர் சங்கை பேச்சு பூ. ஏன் இந்த 99 மலர் சொன்னேன்னா கபிலருக்கு நான் செய்யும் நன்றி கடன். ஆமா, கபிலர் உலகத்துல எந்த கவிஞருக்கும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழகத்தில் பிறந்த யாருக்கு? கபிலருக்கு சிறப்பு. அவர் தான் இந்த மலரை கண்டுபிடிச்சு எழுதுறார். இந்த மலரை வெளியே கொண்டு வந்து தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதன் இதை சொல்லணும் நம்ம. ஏன்னா அந்த 100 மலர், ஒரு மலர் வந்து அந்த ஏடு வந்து அழிஞ்சிச்சு. அது யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. 100வது பூ மொத்தம் 99 மலர் தான் கிடைச்சது. இது வெளியே கொண்டு வந்து தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதன் ஐயர். இந்த மாதிரி தமிழ் சிறப்புல வெளியே கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா பூவும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா அதை விட நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வெறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம பேசுறத பார்த்தோம் நம்ம அடுத்தவங்க வெறுப்பு வர மாதிரி பேசிடக்கூடாது. அந்த பூ வந்து ஒரு காலம் தான் வெறுப்புங்கிற ஒரு பூ வந்துடக்கூடாது. அது மாதிரி குழந்தையின் சிரிப்பு 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 கவலை இருக்கட்டும், வெளியே போயிட்டு குழந்தை சிரிக்குது பாருங்க. அந்த சிரிப்பை பார்த்தோம் எல்லா கவலையும் மறந்துடும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் சொல் கேளாதவன். குழல் இனிது வாங்க, புல்லாங்குழல் இனிது அதுவல்ல, யாழ் இசை மீட்டுதல் இனிது அதுவல்ல. குழந்தை சிரிக்குது பாருங்க, தத்தக்கா பத்தக்கா தத்தக்கா பத்தக்கான்னு. அந்த சிரிப்பை பார்த்தா உங்க சந்தோஷம் யாருக்கும் கேட்கறதுக்கே இல்லை, நேரம் இல்லை. குழந்தையின் சிரிப்பை பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு நேரம் இல்லை. குழந்தையின் சிரிப்பை கேட்பதற்கு நேரம். என்ன கைபேசி வந்துச்சோ அப்புறம் போயிட்டாங்க. கைபேசி வந்துச்சோ அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வாழ்க்கையை ரசிக்க மறந்துட்டோம். மனம் வேதனையான ஒரு விஷயம். வாழ்வை நம்ம யாரும் ரசிப்பதில்லை. மனைவியின் கோல் சேத்தத்தை யாரும் ரசிப்பதில்லை. மனைவியின் மலையில் சேத்தத்தை யாரும் ரசிப்பதில்லை. கணவனின் வெறு விரும்பி சாப்பிட்றது எதை வெறுக்கிறான்னு ரசிப்பதில்லை. நேரம் இல்லை. ஏன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுல போயிருக்கு நேரம். ஒரு 10 நிமிஷம் பார்க்காத நீங்க எடுப்பீங்க, ஆனா 5 மணி நேரம் பார்த்துக்கிட்டு. இதுதான் நம்மளை அடிமையாக்குவது. ஒரு காலத்துல போர் புரிஞ்சு நம்மளை அடிமையாக்குனாங்க. இப்ப வந்து நம்ம அடிமையாக்கிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலம் அடிமையாக்கு அவ்வளவுதான். அப்ப அது மாதிரி ஒவ்வொரு சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப கைலாயத்துக்கு வந்து சிவனை பார்க்க யமதர்மன் போயிட்டு இருக்காரு. சிவனை பார்க்க போறாரு கைலாயத்துக்கு. கைலாயத்துக்கு வெளியே ஆதிசேஷன் இருக்காரு. இந்த ஆதிசேஷன் எப்பவுமே ஒரு கர்வமான சிரிப்பு இருக்கும். நம்ம பெரிய ஆளு சிவன் இருக்கும், ஒரு கர்வ சிரிப்பு அவர்கிட்ட இருக்கும். பாக்குறாரு வெளியே கைலாயத்து சிவனை பார்க்க போன யமன் என்ன பண்றாரு, அந்த கைலாயத்துக்கு வெளியே ஒரு மரத்துல ஒரு பறவை, ரொம்ப அழகான பறவை, ரொம்ப அழகா கலர் வண்ணமா இருக்கு. அதை நின்று பார்த்து சிரிக்கிறாரு யமன். ஆதிசேஷன் பாக்குறாரு, ஐயோ இந்த பறவை பார்த்து யமன் சிரிக்கிறாரு, ஒருவேளை இதுக்கு இவர்
பார்த்தனா என்ன பாக்குற யம தர்மராஜா பறவையை காணான்னு பாக்குறியா? நீ சிரிக்கும் போது எனக்கு தெரியும் பறவையை கொண்டு நீ பார்த்தாலே மரணம்ங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் பறவையை கொண்டு 100 காலத்துக்கு அப்புறம் விட்டு வந்தேன். இப்ப யமன் சிரிச்சா என்னோட வேலையை சுலபமாக்கிட்டியா அதிசேஷா? ஒண்ணு இல்ல, அந்த பறவையின் விதி இன்னைக்கு எங்க தெரியுமா முடியுது? 100 காலத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு நதிக்கரையில் ஒரு பச்சை பாம்பு வாயில் பறவை சிக்கணும் ஒரு விதி. நான் இது கைலாயத்துக்கு பக்கத்துல இந்த பறவை இருக்கே, இது எப்படி 100 காலத்துக்கு அப்புறம் பச்சை பறவை வாயில சிக்கி நிக்கிற மரணத்தை எப்படி நான் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு போனேன். ஆனா அந்த வேலையை சுலபமாக்கிட்டேன். ஏன்னா சில நேரம் நாம் தெரிந்தும் தெரியாமல் சில நல்லது செய்யணும் கெடியில போய் முடிஞ்சிடும். பல சம்பவம் அப்படிதான் இருக்கு. அது மாதிரி யதார்த்தமான வாழ்க்கை பலருக்கு வழியாக நீங்க நினைக்கிற மாதிரி பாருங்களேன். யாரா இருந்தாலும் அன்றைய பொழுது நம்மளுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுச்சு, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி நம்ம சிறப்பா செஞ்சோம்னா இயற்கை தானா நம்மளை காப்பாற்றும். இது சொல்லப்பட்ட நியதி. ஆரம்பத்துல காட்டுக்குள்ள ஒரு மானு போயிட்டே இருக்கு. மானை குறி வச்சு தாக்கிறக்கா வேடை காத்துக்கிட்டே இருக்கா. வேடை காக்கும் பொழுது வேடை எப்படியாவது நம்ம மானை அடிச்சு போலாம் துரத்தி ஓட மாடு உயிர் பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓட பொழுது ஒரு பக்கம் வேடம் துரத்துறியா, மறுபக்கம் பிரசவ வழி வேற அந்த மாடுக்கு என்ன பண்றது புரியல. மறுபக்கம் பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு கொடிய மிருகம் காட்டு புலி ஒண்ணு அதே இந்த மாடை பார்த்து குறி வைக்குது. இந்த பக்கம் வேடம் சொல்ல, இந்த பக்கம் புலியா அப்படிதான் அடிக்க வருது. பக்கத்துல எப்படியாவது ஓடி போய் காட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் போனா காட்டு பக்கத்துல பெருங்கொண்ட காட்டு தீ புடிச்சு எரியுது. இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பக்கம் போனா காட்டு தீ, இந்த பக்கம் வேலை. இந்த பகுதியில என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புலி கொல்ல வருது, பிரசவ வழி வேற. என்ன பண்றது புரியல. அப்பதான் மாடு கண்ணை மூடி சிந்திக்குது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த சமயத்துல என்ன வேலை கொடுத்திருக்கு, என்ன கொடுத்திருக்கு, குட்டிய சரியான முறையில ஈண்டு எடுக்கக்கூடிய தன்மையை தான் கொடுத்திருக்கு. அதை செய்வோம். எது நடந்தாலும் இயற்கை நம்மளுக்கு விடக்கூடிய வழின்னு அப்படி ஓடிக்கிற மாடு சட்டையை நின்று தன்னுடைய குட்டியை ஈண்டதா. குட்டியை ஈடும் பொழுது அப்பதான் பாருங்க திடீர்னு மழை பெஞ்ச வேகத்துல திடீர்னு ஒரு மின்னல் விழுக. இந்த மின்னல் விழுந்த வேகத்துல மாடு நோக்கி குறி வச்சிருந்தாலும் அந்த வேடை அம்பு அது புலி மேல தாக்கிருச்சு. புலி மேல அம்பு விட்டா சும்மா இருக்குமா? அந்த புலி வேடனை துரத்த மழை வெஞ்ச வேகத்துல காட்டு தீ அமர்ந்து போச்சு. இப்ப நாடு பக்கமும் சூழ்ந்திருந்த ஆபத்து ஒண்ணு விடாம மாறிச்சான். அப்ப இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை சரியாக செய்யும் பொழுது வாழ்க்கை நம்மளை வாழ வைக்குது. பல சமயத்துல நம்ம எங்க சிரிக்கிற ஏன் சிக்கிற கவலையை மறந்துட்டோம். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. புலத்துல பல கணக்கு வழி நாக்கம். இப்ப போறோம்னா மனநலம் சரியா இருக்க வரைக்கும் நம்ம மனுஷன், மனநலம் சரியில்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் விட்டுருவாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல போனோம்னா பைத்தியக்கார பல நேரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டாலும் நேரத்துக்கு நேரம் சிரிக்குது. ஆனா இந்த இடத்துல மனநலம் சரியா உங்களால சிரிக்கிறதே கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. அப்ப என்ன அர்த்தம்? பொம்மை குழந்தை பாக்குது, இந்த பக்கம் அப்பா என்ன பண்ணுது, அப்பா வாட்ஸ்அப்ல மூடி போயிடுறாங்க, அம்மா என்ன பண்றாங்க பேஸ்புக்ல மூடி போயிடுறாங்க. ரெண்டு பேரும் மூடி கிடக்கும் போது பிள்ளை தவிச்சு நிக்குது. அப்பதான் சுட்டி டிவியை போட்டு விட்டுறாரு. சுட்டி டிவியை போட்டு விட்டா அதுல சிங்கம் புலி கரடி எல்லாமே பேசுறது, வாயை திறந்து பேசும்போது இந்த குழந்தைக்கு சந்தோஷம். அப்பதான் குழந்தை நினைக்குமா பேச தெரியாத சிங்கமும் புலியும் கரடியும் மனுஷரை போல பேசுது. பேச தெரிஞ்ச மனுஷன் குரங்கு நாய் பூனை போல மூணு உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு நம்மளை ஆழ்ந்து பார்த்து சிந்திக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக பூமியில சத்தோடமா ஒதுக்கிறோம். பல பேருக்கு பல இடத்துல சிரிக்க தெரியது இல்ல. குழந்தைகளை எப்பொழுது நம்ம எப்ப கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினத்தன்று குழந்தைகளை கொண்டாடக்கூடாது. குழந்தைகள் தினத்தன்று கொண்டாடக்கூடியவர்கள் அல்ல, குழந்தைகள் தினம் தினம் கொண்டாடக்கூடியவர்கள். அவருக்காக நேரம் ஒதுக்கணும். ஆக குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து சகஜமா பேசுறாங்களே, பேசினால முடியாத விஷயம் எதுவுமே இல்ல. நம்ம பேசி பேசிதான் பிரச்சனை வளர்க்கிறோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த செயலை வர பிடிச்சா சரியா வரும் தெரியுது, அவர்கிட்ட போய் பேசணும். ஐயா பேசுனா நன்றி கிடைச்சு போயிடும், மன்னிப்பு கேட்கறியா, மன்னிச்சிருக்கேன், இந்த பிரச்சனை விடுங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். பேசி பிரச்சனையை வளர்க்க செய்கிறாரு தவிர பேசி முடிக்க யாருன்னு நினைக்கிறேன். இந்த அவரை பார்த்தா சரியா வருமா, இந்த பத்த போனா வேலை முடிஞ்சிருமா, அப்படி இன்னொருத்தர் பக்கம் போய் இருக்க பிரச்சனையை மேலும் மேலும் காட்டு தீ போல வழக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப யதார்த்தம் என்ன ஆகுது? தவறுதலா ஒரு பென்சில் எழுதிட்டோம்னா பென்சில எழுதுறது தப்பு, இப்ப தப்பா போச்சு. அடிக்கிறதுக்கு பென்சில் பின்னாலே ரப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எதுக்கு ரப்பர் கொடுத்துருக்காங்க? நீ தப்பா எழுதுனா அதை திருத்தக்கூடிய அழிக்கக்கூடிய ரப்பர் பின்னால இருக்க மாதிரி நீ தவறுதலா ஒரு வார்த்தையை பேசிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கிற வழி முன்னேற்றது இருக்கு. மன்னிச்சுக்கையா ஒரு வார்த்தை உனக்கு சொல்ல முடியல, ஏன் நீ கேட்க மாட்டேன்? அப்ப கேட்கக்கூடிய இவர்கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்ற சிந்தனை அது எங்கெங்கயோ கொண்டு போய் விட்டுருது. நான் செய்தது தவறு, நான் சிரிச்சது தப்பு, தெரியாம சிரிச்சுட்டேன்னு துரியது சொல்லி இருந்தோம்னா இந்த பிரச்சனை பாரதத்துல வந்திருக்காரு. அவனை எடுத்துக்க மாட்டேன். இவனை பார்த்து நகைச்சுவை சிரித்தது போல சிரிச்சனாலும் அந்த பஞ்சாயத்து. ஆக விளையாட்டமையா விளையாண்ட தப்பு, சூதாட்டத்துக்கு போகனா நம்ம எதுக்கு சூது விளையாடுறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் அவனுக்கு உணர்த்தி இருந்தா முடியாது. ஆனா போருடைய தர்மம் மாதிரி விளையாட கூப்பிட்டா போகணும். இங்க என்ன அர்த்தம்? தெரிஞ்ச வேலைய விட்டவனு கட்டியா, தெரியாத வேலைய தொட்டவனு கட்டியா. இவன் தொழில்நுட்பம் தெரிஞ்சாலும் பகட ஓட்டுறது மிகப்பெரிய சவுடி தெரிஞ்சவன்.
எனக்கு போல விளையாடுவேன், என் மாமன் விளையாடுவேன் சொன்னா விளையாட்டாச்சு. நம்ம தருணம் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு அறவர விளையாட்டு தான் தெரியும். சரி, நம்ம விளையாடல, நமக்கு பதில கிருஷ்ணர் விளையாடுவார் சொல்லி இருந்தால் இந்த யுத்தம் வேற கணக்கில் போயிருந்தாலும் போயிருந்திருக்கலாம். ஆக நல்லது கெட்டது நம்ம தீர்மானிக்கிறது. இந்த உலகத்திலேயே பல பேர் இப்ப உருட்டுன்னு பேசுறாங்கல்ல, இந்த உருட்டை முத கண்டுபிடிச்சது சவுனிதான். அன்னைக்கு உருட்டு இன்னைக்கு பல பேர் உருட்டிக்கிட்டே இருக்காங்க. சிரிப்பு என்பது இன்னைக்கு ஒரு குடும்ப பெண் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையை தீர்க்கிறவளும் அவதான், பிரச்சனையை பெருசாக்குறவும் அவளதான். மாமியார் மருமலை இதைதான் வந்து மகாபாரதத்துல கொண்டு வந்தாங்க. மகாபாரதம் முழுசா நம்ம படிச்சோம்னா எந்தெந்த பிரச்சனை நம்ம தீர்க்கணும், எந்தெந்த பிரச்சனை தீர்க்க முடியாம கொண்டு போகணும்னு தெரியும். ஒரு சிரிப்பு தான், ஒரே ஒரு சிரிப்பு தான் பாஞ்சாலி சிரிக்கிறாங்க. இதோட முடிச்சு நல்லா தூங்குறீங்க, ஒரு சிலர் மட்டும் கவனமா கேட்டுட்டு இருக்காங்க. எடுத்துடக்கூடாது. என்ன ஒரு சிரிப்பு தான், ஏன் சிரிப்பு மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு சிரிப்பு என்பது ஒரு எதை மகாபாரத போரை உருவாக்கி எல்லாரும் சொல்லுவாங்க துரியோதனுக்கு இடம் கொடுக்கலாம் அது இது. பாஞ்சாலி சிரிப்பு மட்டுமே காரணம் மகாபாரத போர் வருவதற்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த பெண்கள் 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இவனுக்கு அவனுக்கு சண்டையா இருக்கும். இவன் நடுவு ஒருத்தி வருவா, உன்னை சண்டை இதை சொல்லுடிமா, இதை சொல்ல அடங்கி போயிடுவான்பா. அப்ப இந்த சண்டை கேட்கிற பொண்ணு இந்த வார்த்தை ஏன் சொல்லணும், இதை சொன்னா அவன் ஏன் அடங்கணும், இதுக்குள்ள என்ன சூழ்ச்சி யாரும் யோசிக்கிறது இல்ல, வார்த்தை சொல்லி அவளது காயப்படுத்துறது. இதைத்தான் இன்னைக்கு பாஞ்சாலி செஞ்சாங்க. பாஞ்சாலி எல்லாரும் சொல்லுவாங்க துரியோதன் வந்து இடம் கொடுக்கையில கொடுத்தாரு துரியோதன். பாண்டவர்களுக்கு துரியோதனன் இந்திரபிரஸ்தத்தை கொடுத்தாரு. இந்திரபிரஸ்தம் இன்னைக்கு டெல்லி, அதான் இந்திரபிரஸ்தம். இதை கொடுத்துட்டாரு, கொடுக்காம எல்லாம் இல்ல, வச்சுக்கணும் கொடுத்துட்டாரு. இவங்க நல்ல மாளிகை கட்டுறாங்க, அழகான மாளிகை, தரை எது தண்ணியும் தெரியாம மாளிகை. இன்னைக்கு ஆதிகாசு ஓனர் கட்டிருக்காங்க, அது மாதிரி மாளிகை கட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், மாளிகை கட்டணும், துரியோதனை கூப்பிடாம வந்துடும். துரியோதன் ஜென்ம எதிரில, அவனை கூப்பிடாம வந்துடும்ல, கூப்பிட்டாங்க. அவன் என்ன பண்றாரு, அவரு துரியோதன் நடந்து வர்றாரு. இப்ப என்ன பண்ண, பாஞ்சாலி தோழிகளோட நின்று இருக்கா. முன்னாடி ஏதாவது தண்ணி மாதிரி இப்படியே இருக்கு, தவை தண்ணி மாதிரி கட்டிருக்காங்க அழகா அந்த தேவலோக சிற்பி. இவர் என்ன பண்ணிட்டாரு, தண்ணியா கிடைச்சு பஞ்சகத்தை தூக்குறாரு, காலை தூக்குறாரு. அப்பதான் சொல்றாரு சிரிச்சிட்டு திரௌபதி, குருடை பெத்த பிள்ளை தானே, கண்ணு தெளிக்கிறான். வார்த்தையோட பெரிய வார்த்தை, அது ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அப்ப இந்த அங்க குறைவா இருக்கு, அதை அவங்க சொல்லவே கூடாது, அதை கேட்க கூட கூடாது. அவங்கள்ட்ட உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வச்சு கேட்கவே கூடாது. ஏன்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் சொல்லக்கூடாது, அது அவருக்கு ஏதோ உள்ளவர்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும் விதி. அவ்வளவுதான். பார்த்தாரு, பார்ப்பன யாரு அப்பனுக்கு கூடங்கிறத சொல்லி காமிச்சிட்டாருன்னு அப்படி கொந்தளிக்கிறாரு. சரி, அதோட சரி, அடுத்த வாய்ப்பு தர்றாரு. அடுத்து போறாரு, அடுத்து பார்த்தா தர மாதிரியே தெரியுது தண்ணி, அதுல காலை வச்சா விழுந்துட்டாரு, பஞ்சகச்சம் விழுந்து. அப்ப கை தட்டி சிரிச்சுட்டா, யாரோட தோழிகளோட சேர்ந்து சிரிச்சுட்டா. அப்பதான் பாக்குற துரியோதன், ஒரு பொம்பளை நம்மளை பார்த்தீங்கன்னா மச்சினை இல்ல, சிரிச்சுட்டா. சிரிச்சா என்ன பண்ணணும், திருப்பி வந்து மச்சினை வந்து ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. இது இந்த இயற்கை மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க செய்வாங்க. அப்ப என்ன பண்றாரு, பாயாசத்துக்கு தூக்கிட்டு போகுது அம்மா பரிமாறப்ப. அப்ப கேட்கிறாரு, 5 பேருக்கு அழியாத பத்தினியே இன்று இரவு உனக்கு யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும். இந்த மாதிரி 5 பேருக்கு, இந்த மாதிரி 5 புருஷங்கிறது உலகத்துக்கே தெரியும். மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும், பஞ்ச பாண்டவர்கள். ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தீ குளிச்சு அதை சொல்லிடலாம். ஐயா குழந்தைனார் இல்ல மச்சானே, உன் தம்பி 5 பேர் கல்யாணம் பண்ணிக்காங்க, அதுல யாரு இன்னைக்கு உன் தம்பியை போய் கேட்டுக்கப்பா. இன்னைக்கு நம்ம கிராமத்துல மச்சினிச்சியை கிண்டல் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா கிராமத்துல. அதான் என்ன அப்ப சொல்லுவாங்க, போய் உங்க அண்ணன் கிட்ட கேளுப்போம் எப்படின்னு. அப்படி ஒரு மறைமுகமான ஒரு சூசம் இதெல்லாம் இப்ப இல்ல, இப்ப இல்ல, அப்ப இருந்துச்சு. கிண்டல் பண்ணுவாங்க, இந்த தேங்காய் எல்லாம் சுமக்க போவாங்க, அப்பெல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. உன் மச்சினிட்ட போய் கேளு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிக்க துரியோதன், பாஞ்சாலி துரிய அந்த வார்த்தை கேட்டுன்னா, அப்படியாப்பா அதை போய் தர்மர் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னா பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, அழுதுகிட்டு உள்ள போக கிருஷ்ணன் நடுவில் வந்து தட்சக நிறம்னு சொல்ல. தட்சக நிறம் என்பது துரியோதன் மனைவிக்கும் பானுமதிக்கும் துரியோதனனுக்கும் ஒரு நாகராஜனுக்கும் நடந்த ரகசிய ஒரு பௌர்ணமி இரவு பூஜை. அது விளக்கமா சொல்ல வேணும், விளக்கமா சொல்ல நேரம் இல்ல. அதை சொல்லவுமே பானுமதியை பொண்டாட்டி இருக்குமே துரியோதனை கொதிச்சுட்டா. இன்னைக்கு தட்சக நிறம் சொல்லி இருந்தாங்க. அப்ப முதல்ல அப்பனை அசிங்கப்படுத்துறா, அடுத்து தன்னை அசிங்கப்படுத்துறா, 3வது அவன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்திட்டான் திரௌபதி. அந்த 3 கோபம் தான் துரியோதன் என்ன பண்ணுவாரு, இதே சபையில வச்சு எங்க அப்பாவை எப்படி அசிங்கப்படுத்தினியோ, சபையில வச்சு எப்படி என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினியோ, சபையில வச்சு எப்படி என்னை கைதட்டி சிரிச்சியோ, அதே சபையில் உன்னை அவமானப்படுத்தினா துரியோதன் சூதாட்டத்தை உருவாக்குறாரு. இப்ப இவங்க போகாம இருந்திருக்கலாம்ல, இவர் போயிட்டார், தோத்தாச்சு. அப்ப ஒரு பெண்மகள் அசிங்கப்படுவதற்கும் அவமானப்படுவதற்கும் அவள் மட்டுமே காரணம், அவள் மட்டுமே காரணம். அப்ப பாரத போர் வந்துருச்சு. ஆனா பாரத போர் வந்ததுல இவன் சபதம் போட்டான், என் சேலையை பிடிச்சி வெட்டுவே கொள்வேன். ஆனா அன்று ஆயிரக்கணக்கான பெண்கள் கணவனை இழந்து தவித்தார்கள்.
லட்சக்கணக்கான குழந்தைகள் தந்தையை இழந்து தவித்தார். பாண்டவர் மட்டும் ஜெயிச்சார். கடைசியில பானுமதி கேட்பான், அந்த அம்மா ஜெயிச்சிட்டியா? நீ ஜெயிக்கல திரௌபதி, வாழ்க்கையில தோத்துட்ட. நீ உன சபத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இனி வாழ்ற வாழ்க்கை உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உன்னோட மனசு குத்தும். எத்தனை பெண்கள் கணவன் இல்லாமல் போகும்போது உன் மனம் அப்படியே நெருங்கி உள்ளா குத்தும். குழந்தைகள் அப்பா இல்லாம போது அலையும் போது இந்த போரை நம்ம சென்ற மகாபாரதம் நடக்காம இது தோணும். இனி வாழும் வாழ்க்கை உனக்கு நரகம். ஆனால் நான் என் கணவன் இறந்துட்டார்கள் துரியன், அவரோட நான் சாக போறேன். இனிமே என் வாழ்க்கை சொர்க்கம் போனான். அப்ப என்னன்னா தீதும் நன்றும் பிறர் தானம். நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சோம்னா பிரச்சனைகள் தீந்தும். அது வீடா இருக்கட்டும், மகாபாரதம் ராமாயணமா இருக்கட்டும், நம்ம வீட்டுல பிரச்சனை வருது, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை பேசிதான் அந்த பிள்ளை செத்துருக்காது தெரியா. பிரச்சனைய பேசியிருந்தா 300 பவுன் போட்ட ஒண்ணும் சொல்ல முடியாம இருந்து போனாலும் யாருக்கு இழப்பு? 78 நாளிலே தன் வாழ்க்கையை முடித்துக் பேசணும். பெண்கள் பேசணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பிரச்சனையை மனம் விட்டு பேசணும். பேச விட பேச கேளுங்கன்னு சொல்லணும். அது உண்மை இருக்கு. நம்மளுக்கு அவங்க பொறுமை இல்லாம நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா கொஞ்சம் கேளுங்க. அன்று அந்த பெண் பேசி அம்மா அப்பா பொறுமையா கேட்டிருந்தால் அவள் பட்ட கஷ்டம் தெரிஞ்சுக்கும். ஒரு பெண்கள் எந்த கஷ்டம் அனுபவிச்சுக்குவான். சோறு இல்லையா அனுபவிச்சுக்குவா, நகரட்டு இல்லையா அனுபவிச்சுக்குவா, நல்ல துணிமணி இல்லையா சகிச்சுக்குவா. ஆனால் கணவனின் இல்லற வாழ்க்கையில் அந்த கொடுமை இல்லாத எந்த பெண்ணாலையும் சகிச்சுக்க முடியாது. அதனால சகிச்சுக்க முடியல. அதனால மரணம் என்றது மரணத்தை அவ கையில் எடுத்துட்டா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினா பிரச்சனையை பேசினா ஒரு மரணம் தள்ளி வாழ்ந்திருப்பா. ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்திருப்பா. 78 நாள் வாழ்க்கை முடிச்சுட்ட சமயத்துல எல்லா பிரச்சனையுமே பக்குவமா வாழ்றாள் இருக்கத்தான் செய்யுது. 300 ரூபா கொடுத்துட்டு முச்சந்தியில் நிக்கிறாள் இருக்கத்தான் செய்யுது. அது எதுவுமே பேச்சுவார்த்தை ரொம்ப அவசியம். பல விஷயங்கள் அதை பேசி முடிக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு பெரிய ஆக்கலாம்னாலும் நீங்க சொன்ன மாதிரி பேச்சு திறனை கையாளக்கூடிய வாழ்க்கையில வெற்றி பெறுறாங்க. ஒரு மேடை பேச்சாளருக்கு அடிப்படை திறனே ஒரு மேடையில எதை பேசுறது தெரிஞ்சு வச்சிருக்காட்டும், எதை பேசக்கூடாது அப்படி தெள்ள தெளிவா யார் ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் தலை சிறந்த பேச்சாளர் ஆக முடியும். பூமியில நம்மால் பாருங்க, போர்க்கள ஆரம்பிக்கிற முன்னால படையை திரட்டுறாங்க. படையை திரட்டும் பொழுது சண்டிகன் பாலைவனத்துல அப்படியே வந்துகிட்டே இருக்க. வரக்கூடிய தருவாயில பாலைவனத்துல வரக்கூடிய சண்டிகனுக்கு யார் பக்கம் சேரணும்? பாண்டவர் பக்கம் சேர்ந்து போர் செய்யறதா வர்றாரு. ஆனா எங்க பார்த்தாலும் சாப்பாடு மயக்க தண்ணி தான் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் துரியோதனே படிக்கல, எங்க பார்த்தாலும் தண்ணி பத்தல், எங்க வர்றவங்களுக்கு அன்னதான சாப்பாடு வரவேற்பு வந்து சாப்பிடுறாங்க. சல்லியனுடைய போர்ப்படை எல்லாமே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அப்பதான் சல்லியன் சொல்றாப்புல, இப்படிப்பட்ட நேரத்துல இவ்வளவு பெரிய உதவி நமக்கு அன்னத்தை கொடுத்து தாகந்திக்க தண்ணீரை கொடுத்தானே, இவர்களுக்காக எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருவாயில் துரியோதனன் வெளியே வர, நம்மமா எதையும் செய்யலாம், எங்களுக்காக எங்க பக்கம் நின்று போர் செய்யணும் மட்டும் சொல்ல. பார்த்தவனுக்கு அதிர்ச்சி ஒண்ணும் பண்ண முடியல. ஆகா நம்ம மருமைங்க பாண்டவர் தான் இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பான் நம்ம நினைச்சா துரியோதனன் நிக்கிறானே. அப்ப துரியோதனன் சோத்த தென்னாச்சு. இப்ப அவனுக்கு இடைஞ்ச நம்ம மாத்தி பேச முடியுமா? முடியாது. என்ன அவனு கேட்டாரு, எங்க பக்கம் நின்று போர் செய்யணும், பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தாரு. போர் செய்யற தப்பு இல்ல. யாருக்கு? இந்த கர்ணனுக்கு நீங்க தேரோட்டியா இருக்கணும். ஒரு காலம் என்னால முடியாது. கர்ணனுக்கு ஒரு தேரோட்டி மகனுக்கு நான் போய் தேரோட்ட விடுவா முடியாதுன்னு சொல்ல. அப்பதான் துரியோதனுடைய பேச்சு திறன் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு. ஆமா உங்களை அதுக்காக செய்யற கர்ண சின்ன பையன், அவனுக்கு உங்க தேரோட்டியா போய் நிக்கிற அதுக்கு சொல்ல கிடையாது. உங்க தகுதியை வேற. அந்த பக்கம் அர்ஜுனன் நிக்கிறேன். அர்ஜுனுக்கு தேரோட்டியா இருக்கிறது யாரு? இந்த உலகக்கூடிய பரமாத்மா கண்ணா. இந்த கண்ணனுக்கு சமமா யாரு இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே சமமா உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. அப்ப கண்ணனுக்கு நீங்க தான் சொல்ற பார்த்தேன். சரியா என்னடா கண்ணனுக்கு நம்மளை கொண்டாந்து வைக்கிறானே, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த வார்த்தையை அங்க பிரயோகிக்க சொல்லக்கூடிய நுட்பம் இருக்கு பாத்தீங்களா? அந்த திறத்தை நம்ம பாராட்டுறோம். இங்க மட்டும் இல்ல, ஒன்றாட்டு மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்கள் அப்படியே பாடுவதையோட நம்ம பகவதி கூட எந்திய அந்த முத்துக்களை எங்க விளந்து போகாத நெல் பாடுவதையில் இடுப்பட தெரியாம கைப்பற்றுச்சு. மேகலை அறந்து கீழே விடுங்க. துரியோதனை பார்த்துட்ட சம்பவத்தை. ஒரு மனைவியினுடைய மேகலை அறந்து விடக்கூடிய தருவாயில மாற்றான் இருக்கும் போது ஒரு கணவனுக்கு நடப்பு என்னென்ன வரும். அப்ப எதையும் பொருட்படுத்துற இவனுக்கு ஒரு பக்கம் படபடுக்குது, பார்வதிக்கு ஒரு பக்கம் கையெல்லாம் ஆடுது. என்ன நடக்க போதும் என்ன ஒண்ணு புரியல. எதையும் துரியோதனை நேரம் வந்தேன். சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ கேட்டேன். புள்ளடிச்சு போச்சவனுக்கு கர்ணனுக்கு என்னடா அது? இப்படிப்பட்ட நேரத்துல மாற்றாருடைய மனைவி நண்பருடைய மனைவி நிற்கும் பொழுது தெரியாம நடந்து வச்சு சம்பவத்தை துரியனை பார்த்துட்டேன். நம்மளை அடிப்பேன், பேசுவேன், வாசகத்தை திட்டுவேன் நினைச்சா எதையுமே சொல்லாம சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ கேட்கிறானே, எதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கணும்? அப்பதான் தெரிய சொல்லுகிறார். உள்ள உணர்வு சொல்லுது, ஒரு முத்த கோர்க்கணும்னா ஒருத்தருடைய மனம் திடமா இருக்கணும், கையை ஆடக்கூடாது, ஆடாம
பதட்டம் இல்லாமல் இருந்தால் தான் முத்துக்குள்ள சரியாக கோர்வை கொடுக்க முடியும். நான் முத்துக்களை எடுத்து ஒருத்தன் கோர்த்து தரேன்னு சொல்றான்னா எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது, பதட்டமும் கிடையாது. எனக்கு கை ஆடல கருணா, உண்மையாக வைத்திருக்கக்கூடிய நட்பு உயர்வானது அப்படி சொல்லி காட்டுறான்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் மத்த அம்மா வந்து கூப்பிடுவாங்க, எது கூப்பிடுவாங்க, வந்திருக்காருன்னா நீ என்னோட பிள்ளைடா, சூரியன் மகன், நீ சத்திரிய வம்சம், நீ தேரோட்டிக்கு நீ வந்துரு அப்படி சொன்னப்பதான் சொல்றாங்க அந்த வார்த்தை. அம்மா செஞ்சோர் போட்டு அவன் வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன், அதை கூட விட்டு வரலாம். ஆனால் நானும் துரியோதன மனைவி பானுமதி சொக்கட்டான் விளையாடும் போது என் விரல் பட்டு மேகலாபுரம் சிந்தியது. சிந்திய முத்துக்களை எடுக்க எப்பேர் நாளுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா சந்தேகப்படாம இந்த மாதிரி அந்த ஒரு காரணத்துக்கு நான் துரியோதனுக்கு வரவே மாட்டேமா. துரியோதனா உங்களுக்கு பொல்லாதவரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அவர் நல்லவர். இப்ப ஒரு சிலருக்கு ஒருத்தர் பார்த்தா பொல்லாதவங்களா தெரியும், அந்த பொல்லாதவங்க இன்னொரு நல்லவங்களா தெரியும். பெண்கள் வந்து புடவை கடைக்கு போவாங்க சாமி, அவங்களுக்கு பிடிக்காத புடவை இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காத நகை இன்னொரு பிடிக்கும், பிடிக்காத மாப்பிள்ளை இன்னொருத்தருக்கு பிடிக்கும். துரியோதன கூட்டத்தை பாண்டவர்களுக்கு பிடிக்கல, பாண்டவர் கூட்டம் துரியோதன பிடிக்கல, வேற யாருக்கா பிடிக்காம இருந்துச்சா? இல்லையே. அப்ப ரெண்டு தரப்பு மட்டும் பிடிக்கல. அப்ப மற்றவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தா அவனுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கும். கண்டிப்பா. எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தா அவனுக்குள்ளேயே நல்ல குணம் இருக்கும். புலவத்துல நம்மளுக்கு வாழ்க்கையை பிடிக்கல, இந்த வாழ்க்கையை வேணாம்னு வெறுத்து போய் ஒருத்தர் குப்பை தொட்டி பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். குப்பை தொட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்து இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, வேணாம் அந்த வாழ்க்கை அப்படி வெறுத்து போய் வாழ முடியும்னு உட்காரும் பொழுது குப்பை தொட்டிக்குள்ள இருந்து ஒருத்தன் அங்க இருந்து வருவன் வந்தானா. அட்டை இருக்கு பாத்தீங்களா, அட்டை, அந்த அட்டையை மட்டும் தேடி தட்டி எடுத்துட்டு போனானா ஒருத்தன். இன்னொருத்தன் வந்திருக்கேன், வந்தவன் இந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, குடிச்சு போட்ட பாட்டில், அந்த பாட்டில் உங்களோட மூடியை மட்டுமே பிறகிட்டு போனானா. இன்னொரு பக்கம் ஒரு நாய் நேரம் ஓடி அந்த குப்பை தொட்டிக்குள்ள உள்ள அந்த எச்சி மீனோட சோறு இருக்கும்ல, அந்த சோறை தின்னுட்டு ஓடிச்சான். இன்னொரு மாடு, அந்த மாடு வேமா வந்து அதே குப்பை தொட்டிக்குள்ள அந்த இலையை மட்டும் தின்னுச்சா. அப்பதான் பார்த்திருக்கேன், என்னடா அது ஆச்சரியா, சாதாரண குப்பை தொட்டி, இந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து ஒருத்தர் இத்தனை பேர் பிழைக்கிறான்னா நம்மளுடைய வாழ்க்கை உலகம் பறந்து விழுந்தது, நம்ம வாழ்க்கை வாழ முடியாதா, இனிமேல் சாக வேண்டாம், வாழ்க்கையை வாழோடு வாழ தைரியமா போனா. அப்ப இங்க என்ன அர்த்தம், ஒரு யானைக்கு கரும்பு தோட்டம் போதுமானது, ஆனா கரும்பு சக்கை எறும்புக்கு போதுமானது. அப்ப சக்கை கிடைக்கும் போது நம்ம எறும்பா இருக்க கத்துக்கணும். ஒரு தோட்டம் கிடைக்குதா அப்ப யாரையா இருக்கணும். அப்ப வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலையும் எந்த தன்மை வந்தாலும் எந்த ஒரு நேரம் வந்தாலும் நம்ம வாழக்கூடிய திறத்தை வளர்த்து கொண்டா அந்த வாழ்க்கை பொறுமையா இருக்கும். கையில வச்சிருக்க விளக்கமா இல்ல வருத்தப்படுவாங்க, பணமே அது கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இது எத்தனையோ கோடிக்கு சமம். நிறைய பேருக்கு தெரியாது, பணமே இல்லைங்க, கிடையவே கிடையாது. ஒரு கண்ணை வாங்க முடியுமா, விலை கொடுத்து பல காசு கொடுக்க முடியுமா? மூளையில ஒரு நரம்பு கெட்டு போச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து வயிற்றுக்குள்ள ஒரு உறுப்புகள் கெட்டு போச்சுன்னா சரி பண்ண முடியுமா? மாற்று உறுப்பு வைக்கலாம், ஆனா அதே மாதிரி உறுப்பு கிடைக்குமா? வாங்க முடியுமா? காலை வாங்க முடியுமா? இதயத்தை வாங்க முடியுமா? நுரையீரல வாங்க முடியுமா? இறைவனால் படைக்கப்பட்ட உடம்பு ஒன்னொன்னு கோடிக்கணக்கு தொடர்புல வாங்க அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. எதுவுமே இல்லாம உனக்கு ஆரோக்கியமா இருக்க பாருங்க. அப்ப கடவுள் நோக்கி எத்தனை கோடி நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற சத்தம் இருக்கு, கோடீஸ்வரன் தான். அம்மா நீங்க போறீங்க, போற வழியில உங்களுக்கு கை குட்ட இருக்கு பாத்தீங்களா, கை குட்டத்தை கீழே விழுந்துருது. கீழே விழுந்தா அம்மா நீங்க கீழே போட்டு போறீங்கன்னா உனக்கு எடுத்து கொடுத்தா அதுக்கு நன்றி சொல்றோம். ஆமா. திடீர்னு போயிட்டே இருக்கான், தும்மிக்கிட்டு இருக்கான், பக்கத்துல வச்சிருக்க கொடுங்க, அப்படி கொடுக்கறதுக்கு நன்றி சொல்றோம். பயணச்சீட்டு வாங்கிட்டு 10 ரூபா காசு இல்லாம இருக்கா, திடீர்னு 10 ரூபா கொடுத்துட்டு நன்றி சொல்றோம். யதார்த்தமா வழியில போயிட்டு செருப்பு காண அந்த மூலையில நடக்குன்னு சொல்றாங்க நன்றி சொல்றோம். இத்தனை பொருளுக்கு நன்றி சொல்றோம். நீ சொல்ற மாதிரி கை காடு மூக்கு உடம்பு இத்தனை உடம்ப சரியா கொடுத்திருக்கான இறைவன், அவனுக்கு எத்தனை நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லக்கூடிய உணர்வை வளர்த்துக்கிட்டா பரிகாரம் முடியும். சரியா கணக்கு இருக்கு, இரண்டு வெட்டுக்கு நல்ல ஒளியில நடத்துக்கு நல்ல மனிதி ஜாடிக்கு மூடி குரலுக்கு கம்பீரம், அது நிறையவே இருக்கு. வாழக்கூடிய பெருமை இருக்கு. என்னைக்கு பாருங்களே, முதுமை ஆக ஆகத்தே ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும். வயசாச்சுன்னு சொல்றது, வயசாகாத நம்ம கூட நரை திரை மூப்பு சாக்காடி இதை மாத்த முடியாது, மதினாலே முடியாது. நிறைய மாத்த முடியாது, திரையை நிறைய முடி நிறைக்கிறத மாத்த முடியாது, மூஞ்சி சூங்கிறத மாத்த முடியாது, திரைங்கிற வயதை மாத்த முடியாது. எனக்கு வயசாச்சுன்னு சொல்றதை விட நான் திடமாக இருக்கேன், நான் பலசாலியா இருக்கேன், நான் கம்பீரமாக 70 வயசுல என்னால ஓடி சொல்லும் போது அந்த திறன் நம்மளுக்கு வேணும். எவ்வளவு பெரிய ஆளா முதுமைன்றது, முதுமைதான் மனிதனுக்கு பல தத்துவத்தை கத்து கொடுக்குது. எவ்வளவு பெரிய ஆளா இளமையில பாருங்களே, இளமையில ஒரு குள்ள அவை கூட பாடுகிறாள், கொடிது கொடிது வறுமை கொடிது அதனின் கொடிது இளமையில் வறுமை கொடிது. என்ன அர்த்தம், கொடிது கொடிது வறுமை கொடிது, இளவட்டத்துல வறுமை வரதான் செய்யும். அந்த இடத்துல துளி தெரிகிற பருவத்துல வறுமை வந்தா சிரமம். நான் என்ன சொல்றேன், ஒரு புள்ள தன்னந்தனியாக விட்டுட்டு கிடக்கு, தனியா கிடக்கு, தாய் தப்ப இல்லாம கூட அதை எடுத்து வளர்க்க நாதி உண்டு. ஆனா முதுமையா போகும்போது நாங்க எடுத்து வளர்க்க வர்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆக முதுமையில் வரக்கூடிய வறுமை ரொம்ப கொடுமைதான். அந்த சமயத்துலதான் நம்ம உறுதுணையா நாங்க இருக்கப்பா, நீங்க வருத்தப்படுறீங்க அப்படி சொல்லக்கூடிய ஆறுதலை தெரிகிறது படம். 25
வருஷத்துக்கு முன்னாடி 80 வயசு பாட்டி போய் விறகு வெட்டிட்டு வரும். 80 வயசு பாட்டி பணியாரம் சுட்டு விற்கும். 80 வயசு பாட்டி வந்து நல்லா ஒரு கிலோ கத்திரிக்காய் போய் செடியில பறிச்சுட்டு வந்து காய்கறி எடுத்து விற்கும். 85 வயசுல வாழ்ந்துக்கிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் திடமாக தன்னை நம்பினாங்க அவங்க. என்ன தன்னுடைய உடம்பை நம்பினாங்க, தன்னுடைய வீரத்தை பலவீனத்தை நம்பினாங்க. உடம்பு கூட்டுறது வேணாமா? ஆமா. என்ன சொல்றேன், வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு முடிச்சு நம்ம வச்சது தானே. ஆமா. இதெல்லாம் பிரச்சனை நம்ம வயசு நம்ம கூட்டி வச்சதானே. ஆக எண்ணம் சரியாக இருந்தால் இங்க எல்லாம் சரியாக இருக்கும். எண்ணம் சரியில்லாமல் எதை செய்தாலும் இங்க எல்லாம் சரி கிடையாது. வயசே ஆகல, நீங்க நினைச்சு பாருங்க. நமக்கு வயசே ஆகாது. நான் என்னைக்கு இளமை தான் நினைச்சு பாருங்க, முகம் சுருங்கவே எப்படி நல்லா இருக்கும். எனக்கு வயசுல ஆகலைங்க அப்படிங்கும்போது சூசு மாட்டேன். எதிர்மறையை சுருக்கி நேர்மறையை வளர்த்துக் கொண்டால் வாழ்க்கை எப்பொழுது நேர்மையா இருக்கு. பெருமையான பொன்மணியே, உங்களுடைய பருவத்தை உருவத்தை மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளை உங்களுக்காக நான் கேட்டேன். கேட்காம தான் நடக்குது. கேட்கலையே. சரி, நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்கவா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சந்தோஷத்தை பார்த்து நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். ஒண்ணு வேணாம்ன்றேன். இப்ப என்ன சொல்லி உனக்கு பார்க்க வேணாம்னு சொல்ல. ஆனா இப்ப நான் அப்பா மாறி போயிட்டு நீ எனக்கு மகளா இருக்க, உனக்கு பார்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கேன். ஓ, அப்பாவும் கல்யாணம் வைக்கலையே மகாபாரதத்துல சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விரும்பினாத்தே. ஏப்பா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு பார்ப்போமா? அம்மா, விரும்பினாத்தே வேம்பா இருந்தாலும் கரும்பு, விரும்பினா கரும்பா இருந்தாலும் கரும்பு தானே. விரும்பினால் வேம்பும் இனிக்கும், விரும்பாவிட்டால் கரும்பும் கசக்கும். இப்ப கரும்பு கசக்குதுன்னா அது நம்மளோட குற்றமா, வாயோட குற்றம். கரும்போட இனிப்பு தன்மை எண்ணம் கசக்கிற எண்ணம். என்ன சொல்றேன், என்னோட எண்ணம் நல்லா இருக்கு. கசப்பா இருக்குன்றக்கா வேப்பிலை ஒதுக்கி வச்சோம்னா வியாதி தீருமா? வியாதி வராது. நான் சொல்ற விஷயம் ஆரம்பத்துல கசப்பு மாதிரி தெரியும், ஆனா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படியா? நம்பி நான் சொல்றது காக்குமலை தீர்ப்பு ஏத்துக்கங்க. எப்படி விட மாப்பிள்ளை சொல்றேன், வேலனுக்கும் பள்ளிக்கும் கல்யாணம் உள்ள தேவரண்டா பார்த்தானோ, வேலனுக்கும் பள்ளிக்கும் கல்யாணம் திருமணத்துக்கு எங்க கட்டா வருது வண்டி நாயகம் எந்திரிச்சு உட்காருங்கதா. பெரியாஸ்திரியை பார்த்த மாதிரியே இருக்கு. இல்ல எந்த ஆமா செங்கல்நாடை பார்த்த மாதிரியே இருக்கு. இல்ல இப்படி தூங்கிட்டீங்க, படுத்து எந்திரிச்சு உட்காருங்க. பாவம் முருகன் இல்ல வேஷம் போட்டு வந்து இப்படி எல்லாம் தூங்கினா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நீங்க எந்திரிச்சு உட்காருங்க. பார்க்க எந்திரிச்சு 3 மணி 4 மணியா போகுது. இந்த நேரத்துல முருகனை பார்த்தா முருகனை போய் நீங்க பள்ளியில பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்க யார் வந்தாலும் முருகன் தான் பார்த்தா நல்லா எந்திரிக்க. ஒரே பாட்டை படிட்டு போயிட்டு அப்படியே எந்திரிக்கலான்னு பாக்குறேன்.